வணக்கம். பொறியாளர் குமரேசன் கனியூர்லேருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். தற்சமயம் நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துட்ருக்க இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா செப்டிக் டேங்க். ஆக்சுவலி இந்த செப்டிக் டேங்க் வந்து பக்கத்தில் கிணறு அல்லது போர்வெல் ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்தால் செப்டிக் டேங்கோட வாட்டர் நேரடியாக உள்ளே கலந்துட்டா அதோட ஸ்மெல்லு வரும், அதே மாதிரி அதோட கேரக்டரும் மாறும். பட் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் இருந்துட்டால் மண்ணுக்குள்ளே அதுவே ஃபில்டர் ஆகி போயிடும். அப்படி இருக்கக்கூடிய நம்ம இடத்துல என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி செப்டிக் டேங்கை ப்ராப்பராக இன்னர் சைடு வந்து தண்ணி ஒழுகாத மாதிரி பூசிக்கிட்டு, அந்த இன்லெட்டுன்னு காட்டியிருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்கோட இன்லெட், அதாவது டாய்லெட்லேருந்து வரக்கூடிய தண்ணி அது வழியாக உள்ளே வரும். அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து பஃபர் வால். இந்த பஃபர் வால் அந்த இன்லெட்டை விட கொஞ்சம் கீழே இருக்கும். அந்த பஃபர் வாலோட ஹைட்டை விட அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அவுட்லெட்டோட பைப்பு வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டால், அந்த தண்ணி வந்து அந்த டேங்க்கில் ஸ்டோர் ஆகி அது காலப்போக்கில் வந்து மக்க ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே வந்து நம்ம பயோ ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய பாக்டீரியாக்களை வந்து அதில் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுவாக வந்து டீக்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும். பியூராக தண்ணியாக தான் இருக்குமே ஒழிய அந்த சாலிட்னஸ் வந்து இருக்காது. அப்படி அந்த சாலிடாக இருக்கிறது வந்து நீர்மம் ஆயிருச்சு அப்படின்னா, அதாவது தண்ணி ஆயிருச்சு, அந்த பயோ பாக்டீரியாங்கிறது வந்து ஈயம் கரைசலை உள்ளே ஊற்றலாம். அந்த ஈயம்ங்கிறது ஒரு பாக்டீரியா. அதை வந்து நம்ம பீங்கான் வழியாக உள்ளே ஊற்றிட்டோம்னா செப்டிக் டேங்க்குள்ளே போயிடும். அதில் இருக்கக்கூடிய ஸ்லட்ஜை வந்து மக்க ஆரம்பித்து அதை தண்ணியாக மாற்றி கொடுத்துரும். அப்படி ஆனதுக்கு பின்னாடி அந்த தண்ணி வந்து இந்த அவுட்லெட் வழியாக தண்ணி வெளியில் போயிடும். அதை கொண்டு போய் நம்ம மண்ணுக்குள்ளே சோக்பிட்டில் கொண்டு போய் விட்டுட்டோம்னா மண்ணுக்குள்ளே போயிடும். இல்லைன்னா ட்ரைனேஜில் கொண்டு போய் அதை நம்ம கலந்துக்கலாம். பட் இது ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் அதை பப்ளிக் ட்ரைனேஜில் கலந்தோம்னா அது வந்து ஸ்மெல்லு ப்ளஸ் வந்து வியாதிகள் வர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதை பண்ணக்கூடாது. இந்த பஃபர் வால் வந்து அந்த ஸ்லட்ஜு வந்து முழுசாக மக்காத புதுசாக உள்ளே வந்து இருக்கக்கூடிய ஸ்லட்ஜை வந்து ஒரு ஸ்டாப்பேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த பஃபர் வால். வாட்டர் வந்து கீழால் தண்ணியாக இருக்கிறதெல்லாம் கீழே போயிடும். அந்த மேலால் கப்பியாட்டம் இருக்கிறதா மேலால் நிற்கும் அந்த இன்லெட்டில் வர்றது. அதை இந்த பஃபர் வால் தடுத்து நிறுத்தி இருக்கும். கீழே தண்ணி ஆனதை எல்லாத்தையுமே நம்ம அவுட்லெட் வழியாக தண்ணி வந்து வெளியே போயிட்டே இருக்கும். எவ்வளோ தண்ணி வந்து இன்லெட் ஆகுதோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி அவுட்லெட் ஆயிரும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே கீழே வந்து செடிமெண்ட்டில் சாயில் இருக்கும். அந்த சாயிலை வந்து நம்ம தாராளமாக வந்து பம்ப் பண்ணி செப்டிக் டேங்க் கிளீனர் மூலிமா அந்த தண்ணியை வந்து நம்ம வெளியே கடத்திக்கலாம். ஸோ இதுதான் இந்த செப்டிக் டேங்கோட ப்ரொசீஜர். இந்த மாதிரி செப்டிக் டேங்க் அமைச்சோம்னா எல்லாமே கொஞ்சம் எக்கனாமிக்கலாகவும் இருக்கும், நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.